குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தயங்கோட லவ் வித் மை ரவுடி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரியல, இந்த ஒன் ஷாட் அவங்களுக்கு ரொம்ப ஏன் எல்லோரும் இதே டிமாண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் இதுதான் கேட்டுட்டு இருந்தீங்க, 10 டேஸ் ஆகிடுச்சு எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு. ஸோ ஃபைனலி ஓகே இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின் தான். ஸோ இன்னும் ஒரு பார்ட்டில் இது கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் தயம் உங்களை வந்து கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே என்ன மச்சான், அது போலீஸு இங்கே வந்துட்டுருக்காரு. என்னது போலீஸா? பயப்படாதடா, நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் தான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா அவள் தங்கச்சி நம்மக்கிட்ட இருக்கால, அதனால் பையன் அடங்கிடுவான். இப்போது இவளை என்ன பண்ணுறது மச்சான்? இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. வீட்டில் விட்டுறவா? டேய் என்னடா சொல்கிற? இந்த பொண்ணை அப்படியே கொண்டு போய் விட போகிறோமா? எதுவும் பண்ண போகிறது இல்லையா? எதுக்குடா இப்போ இப்படி கேட்குற? இல்லை பொண்ணு வேலை பார்க்க சி என்னடா அது? அவள் பொண்ணு பொம்மை கிடையாது, பொண்ணு. அவளுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். பிரச்சனை அவனுக்கும் எனக்கும் தான், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இல்லை. போய் சேஃபாக வீட்டில் விட்டுரு. சரிடா போகிறேன். ஏய் என்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்ட்டு வண்டி எங்கேயாவது திரும்பிச்சு. இல்லை மச்சான் அப்போல்லாம் நடக்காது, போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகே லொக்கேஷன் அனுப்பியிருப்பான். ஸோ ஜேகேவும் உங்களை தேடி போகிறாரு. பட் நீங்கள் அந்த லொக்கேஷனில் யாருமே இல்லை. அது ஒரு குடோன் மாதிரி இருக்குது, பட் அங்கே யாருமே இல்லை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ ஜேகேவும் சரி எவனோ விளையாடுறான் போல், சரி தங்கச்சியை கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு உங்களை தேடி தான் கிளம்புறான். ஸோ இந்த சைடு வந்தால் அப்படியே கார்லேருந்து உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க வீட்டு வாசலில். நீங்களும் இந்த காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஸோ அப்போ சிக்குச்சிக்கா அங்கேருந்து ஓடி வரா. வயன் என்னாச்சு, நீ எங்கே போயிருந்த? ஆமாம் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்டே இருக்கா. என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. எதுவுமே சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ சிக்குச்சிக்காவும் ஃபோன் எடுத்து ஜேகேக்கு தான் டயல் பண்ணுறா. சொல்லுடி ஜங்குக்கா, வயன் வந்துட்டா. என்னது, தங்கச்சி வந்துட்டாளா? ஏதாவது சொன்னாளா? யார் கிட்னாப் பண்ணா? தெரியல ஜங்குக்கா, அவள் வந்ததுலேருந்து எதுவும் பேசலை. நானும் என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டேன். ரூம்குள்ளே போய் டோரை சாத்திட்டா. நீங்கள் வந்தால் மட்டும்தான் அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க முடியும். அவள் என்ன ரூம்குள்ளே விட மாட்டா. சரி நீ எதுவும் பயப்படாத, நான் வந்துடுறேன். சரி ஜங்குக்கா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் ஆகாதிரி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வேக வேகமாக வரான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் பெட் அப்படியே நீல்ஸை ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகேவும் வந்ததும் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை. வேணுமா இந்த பாரு, எதுக்கு பயப்படுற? அண்ணா கிட்ட தானே சொல்கிறேன், அண்ணா இருக்கல, பயப்படாதடா. என்னடா நடந்துச்சு சொல்லு, அண்ணா கிட்ட சொல்லு, அண்ணா பார்த்துக்கிறேன். ஏன்டா இப்படி இருக்க, என்னாச்சு? ஏதாவது நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. சாரி தயம், உங்களை பற்றி இப்போல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு என்னன்னு தெரியல, அது உங்களுக்கு பிடிச்சது. ஆனால் அந்த ரியா கூட உன்னை பார்க்கும்போது என் ஹார்ட் அப்படியே பிரேக் ஆச்சு. இருந்தாலும் நீ ஹாப்பியாக இருந்த போதும் தான் நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே மறைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ரியா பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவள் அப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அவள் லவ் பண்ணது உண்மை இல்லை, உன்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அவள் நல்ல பொண்ணு கிடையாது. ஆனால் நீ அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்க. ஆனால் அந்த லவ்வுக்கெல்லாம் அவன் டிசர்வ்டே கிடையாது. நீ டைமண்ட்,
ஆனால் அவள் ரோட்டில் கிடக்கிற சாதாரண கல். அவளை போய் நீ கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்குறதில்ல. அவெல்லாம் அவன் கூட இருக்க தகுதியே இல்லாதவ. அவள் உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப பெயின் ஆச்சு. அவள் உன்னை ஏமாத்துறா. அன்பாக இருக்க மாதிரியும் உன்னை காதலிக்கிற மாதிரியும் அவள் உன்னை ஏமாத்துறா. ஆனால் நீ அவளை கண்மூடித்தனமாக நம்புகிற. அதுதான் அவளோட ப்ளஸ் பாயிண்ட், உன்னோட மைனஸ் பாயிண்ட். அதை வச்சு அவளுக்கு தேவையானதை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறாளே தவிர அவள் லவ்வெல்லாம் பண்ணவே இல்லை. நீ மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகத்தில் இருக்க மொத்த அன்பையும் உனக்கு நான் மொத்தமாக காட்டுவேன். அதனால்தான் நான் இப்போது என் மனசை கல்லாக்கிட்டு இந்த பொய்யை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நான் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சா நீ என்னை வெறுத்துருவேன்னு தெரியும். ஆனால் நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு தெரியும் போது உன் கோவம் போயிடும்னு எனக்கு தோணுது. மன்னிச்சிருப்பா. நான் சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் போய் சொல்ல போகிறேன். நீ மட்டும் என் கூட வா. நான் உன்னை ராஜா மாதிரி வச்சுப்பேன். ராஜா மாதிரி என்ன, என் குழந்த மாதிரி ஒன்று பார்த்துக்கிறேன். லவ்னா என்னன்னு நான் காட்டுறேன். வயன் என்னடா யோசிக்கிற? என்னாச்சு? அண்ணா அது அது வந்து யார் ஒன்று தூக்குனது? அது அண்ணா அது அன்னைக்கு நீ ஒரு ஃபைல் கொடுத்தல. ஆமாம், அதில் இருந்த பையன்தான். யார்? தயங்கா? ஆமாம். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என் தங்கச்சி மேலேயே. அண்ணா கோவப்படாதுங்களா ப்ளீஸ். சரி சொல்லு, வேறு என்ன நடந்துச்சு? அது அண்ணா அது வந்து ஏன் தயங்குற? ஏதோ சொல்ல வர ஆனால் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? அது அண்ணா அவன்கிட்ட நான் என்னையே இழந்துட்டேன். என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் மொத்தமாக என்னை இழந்துட்டேன். ராஸ்கல், உன்னை கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை வர பண்ணானா? அவன் மட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன். அண்ணா ப்ளீஸ். அண்ணா நான் சொல்கிறத கேளுண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன சொல்ல போகிறோம் ஏன்? அண்ணா அவனை நீ எதுவும் பண்ணக்கூடாது. வயன் என்ன சொல்கிற? அவன் பண்ண காரியத்துக்கு இப்போவே அவனை போட்டு தள்ளணும்னு எனக்கு கோவம் வருது. நீ என்னடாண்ணா அவனை எதுவும் பண்ணாதங்கிற? ஆமாண்ணா, அவனை எதுவும் நீ பண்ணக்கூடாது. என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும். வயன் லூசா நீ? அவன் உன்னோட விருப்பமே இல்லாமல் அப்படி நடந்துக்கிறான். அவனை போய் நீ இதை பாருண்ணா, தெரிஞ்சோ தெரியாமல் நடந்துருச்சு. என்னை ஃபஸ்ட்டு டச் பண்ண ஆம்பளை அவன் தான். இனிமேல் என் லைஃப் பூரா நான் அவன் கூட தான் இருக்கணும். வயன் புரிஞ்சுக்கோ. அவன் ரவுடி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவனோட மெயின் பிஸ்னஸ் ரவுடி தான், கேங்ஸ்டர். அவன் கூட வாழ்ந்தா லைஃப் எப்படி இருக்கும்? இது பாருண்ணா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ அவனை எதுவும் பண்ணாமல் என்கிட்ட வந்து கூட நான் அவனை மாற்றிடுவேன். நீயே அசந்து போகிற மாதிரி புது தயங்க அவனை மாற்றுறேன். என் அன்பால் அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஃபேமிலினா என்ன, லவ்னா என்னன்னு தெரிஞ்சா அவனே மாறிடுவான். எல்லோரும் தப்பு பண்ணுறது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால தான். அவனும் இந்த கேங்ஸ்டரில் வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அவனை மாற்றிடுவேண்ணா. ப்ளீஸ் எனக்காக பண்ண.
என்னவோ என் பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கா, அவள் சொல்கிறது கரெக்டு தான். நான் என்னதான் இருந்தாலும் அவங்க சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவளை பிரித்து வைக்க முடியாது. அதனால் சேர்த்து வச்சிடலாம். சரிடி, நான் போய் கூப்பிட்டு வரேன். அண்ணா, அவனை எதுவும் பண்ண மாட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவன் நடந்துக்கிறதுல தான் இருக்குது. இதை பாருண்ணா, ப்ளீஸ் எனக்காக அவனை எதுவுமே பண்ணிடாத. சரிம்மா, நான் எதுவும் பண்ணல, நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தேடி தான் போயிருப்பான். ஒரு 2 வீக்ஸ் அவன் கண்ணில் மாட்டவே இல்லை. ஸோ ஒரு நாள் தயங்க அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஜேகே பார்த்துடுறான். ஸோ பார்த்துட்டு தயங்க பிடிச்சி கூப்பிட்டு வரான் உங்கள் வீட்டுக்கு தான். தயங்க கேட்டுகிட்டே இருக்கான், டே என்னை எங்கடா கூப்பிட்டு போகிற, விட்றா என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இங்கே என்ன கூப்பிட்டு வந்த, டே வாயை மட்டும் வரியா இல்லையா, நீ பண்ண காரியத்துக்கு அப்படியே பொட்டில் போட்டு தள்ளியிருப்பேன். என் தங்கச்சி ஒன்று வேணும்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன், மரியாதையாக வந்துடு. என்னது, உன் தங்கச்சிக்கு வேணுமா? ஏண்டா நான் என்ன கடையில் விற்கிற பொம்மையா? உன் தங்கச்சி கேட்டானே. டேய், நீ பண்ணியிருக்க காரியம் அப்படி. நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? பார், திமிராக பேசிகிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பார், உனக்கும் என் தங்கச்சிக்கும் இன்றைக்கே கல்யாணம், எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன். நீ வந்தியா தாலியை கட்டினியான்னு இரு, புரியுதா? எங்கேயாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன், அப்புறம் உயிருக்கு உத்தரவாது நான் இல்லை. டே, இப்போ என்ன நடந்தது? நீ அவளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? எனக்கு கல்யாணம்லாம் செட் ஆகாதுடா, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. டே, யார் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம். நீ வர்ற தாலியை கட்டுற. ஏய், நான்லாம் வரமாட்டேன், போடா. நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் பைக்கில் வந்து அப்படியே குண்டு கட்டாக தயங்க தூக்கி உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. டே இப்படிங்கடா, அங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? மாப்பிள்ளை சார், பேசாமல் வாங்க. இப்போ மட்டும் நீங்கள் கத்துனீங்க, அப்புறம் எங்கள் சாரோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன், அந்த முஞ்சாவது அவனுக்கு நல்லா இருக்குமாடா? டேய், இப்போ ரொம்ப பேசுகிறான்டா, போட்டுடலாமா? சார் சொல்லியிருக்கார்ல, போய் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரலாம். அதுவும் சரிதான். ஸோ ஃபைனலி உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜும் ஆகிடுது. ஸோ தயாங் அப்படியே வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான், ஏன் இப்படி பண்ணா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கா மண்டியில் 1008 தாட்டு ஓட்டுறது. அவகிட்ட கேட்கலாமா வேணாமா? நான் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்? நான் ரியாவை தான் நான் லவ் பண்ணுறேன், அப்புறம் நான் ஏன் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? தயங்கா, என்னடா நடக்குது உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து நிற்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே வரீங்க, உங்களுக்கு வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்ததும் தயங்க அப்படியே எந்திக்கிறான். எந்திரிச்சு, தயங் எங்கே போகிறீங்க? இல்லை, நீங்கள் தூங்க, நான் பால்கனி போகிறேன். இல்லை வேண்டாம், அண்ணா பார்த்தாருன்னா ஏதாவது நினச்சிப்பாரு. பரவாயில்ல, நீங்கள் இங்கே தூங்குங்க. இல்லை வேண்டாம். இல்லை தயங், பரவாயில்ல, நீங்கள் பெட்டில் தூங்குங்க, நான் கீழே தூங்குறேன். இல்லை, நீ பெட்டில் தூங்கு, நான் கீழே தூங்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே தனியாக தான் தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. தயங், எனக்கு புரியுது, மனசில் ஃப்ரீயாக இருக்கா, அதனால தான் என்னை ஒன்றால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு. ஆனால் அவளை பற்றி தெரிஞ்சா நீ உடஞ்சிருவ. ஆனால் அதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது.
கூடிய சீக்கிரம் என் அன்பை நான் புரிஞ்சுக்க வைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்குறீங்க. இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம சிக்கா தான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உட்காந்து ஜிகே கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கா, நான் எக்ஸாம்லாம் எழுத போகலை ஜங்குக்கா. ஏய், படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, போ, இன்றைக்கி ஃபஸ்ட் எக்ஸாம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ திடீர்னு சிக்கா தான் அப்படியே அவளுக்கு ஒரு என்னவோ மாதிரி இருக்குது. ஸோ அவள் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்டே இருக்கா. பட் இவள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதால ஜேகே அதை நம்பவே இல்லை. உனக்கு எக்ஸாம் டைம் தான் மயக்கம் வாந்தி எல்லாம் வரும், போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் சிக்கா அப்படியே சோஃபாவில் விழுந்துடுறா. ஸோ ஜேகே ஒன்றுமே புரியல. அவர் எழுப்பிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு கூப்பிட்றாரு. ஸோ ஒயனை தான். அப்போ ஒயன் அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சிக்கு அப்படியே ஒரு 5 minutes அப்புறம் வேக் ஆகுறா. அதுக்கப்புறம் நம்ம தயங் தான் ஜேகேவை பார்க்குறான், சிக்காவை பார்க்குறான், மாற்றி பார்க்குறான். ஸோ அப்போது ஜேகே என்னடா இப்போ எதுக்கு என் மூஞ்ச பார்க்குற? அது ஒன்றும் இல்லையா? அப்போ எதுக்குடா பார்க்குற? அது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டா? எப்படி? என்னடா எப்படின்னு கேட்குற? அப்போது இதுக்கு நீ காரணம் இல்லையோ? வாய் கழுவுடா. அது உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான். உனக்கு இதெல்லாம் எப்போ தெரியும்? இருடி. நிஜமாவா? எனக்கு என்ன தெரியும்? அவன் தான் சொல்கிறான். எனக்கு எங்கே தெரியும்? எனக்கு தெரியாது ஜோங்கா. அது என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக இப்படி தான் அடிக்கடி இருக்குது. நானும் சாப்பிடாதனாலன்னு நினச்சேன். சாப்பிடாதனாலலாம் இல்லை, சாரு பலமாக சாப்பிட்டனால தான். என்ன பேசுகிற? ஒன்றும் இல்லை மச்சான். என்னது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்காவே இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போனால் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகே சிக்காவை அப்படியே காரில் கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு அவன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வராரு. அப்போது நீங்கள் தான், அண்ணா எங்கே போகிற? இல்லைம்மா, அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு. அதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணியாச்சு தான். பட் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன், அதனால தான். அப்போ நான் எப்படி போகிறது? நீ கேப் பிடிச்சி போயிடு. கேபா? சரிண்ணா, நீ பார்த்துப்போ. சரிடா, பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ சிக்கா தான், ஜங்குக்கா என்ன அவளை அப்படி விட்டு வந்துட்டீங்க? அவளை எப்படி கேப்பில் தனியாக அனுப்புறது? அதான் தயங்க இருக்கான்ல. ஆமாம்ல, அவனை மறந்து போயிட்டேனே. சரி, அவன்கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து யாருக்கோ டயல் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுமா. அண்ணா, நான் சொன்னது நீ சொன்ன மாதிரியே நானும் வாட்ச் பண்ணுவேன். நானும் ஸ்டார்டிங்கில் நம்பலை, ஆனால் இப்போ பார்த்தா அந்த ரியா, புரியுதுண்ணா, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். ஆனால் இதை தயங்கிட்ட சொன்னால் தயங்க உடச்சிருவாண்ணா. அதுக்காக சொல்லாமலும் இருக்க முடியாது ஒயின். சில விஷயங்கள் கசப்பாக தான் இருக்கும், பட் நம்ம சொல்லி தான் ஆகணும். நீ சொல்லிடு. சரிண்ணா. ஆனால் நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டார். இப்போ கூட அண்ணா சொன்னால்தான் தான் எனக்கு கூப்பிட வந்தான். அவன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஏதோ அண்ணாக்கிட்ட இருக்கும்போது மட்டும் ஏதாவது கேட்குற மாதிரி கேட்பான், மற்றபடி அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை. அண்ணா, நான் சொல்கிற மாதிரி நீயே பேசிடு. சரிடா, நான் பேசுகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா திருப்பி டேக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணிட்டு, மச்சான் எங்கே இருக்க? வீட்டில். சரி, நீ உடனே கிளம்பி நம்ம ரெகுலராக போகிற கிளப்புக்கு வந்துடுறியா? கிளப்புக்கா? ஆமாம். எதுக்குடா? நீ வா சொல்கிறேன். தயங், நானும் வரேன். இல்லை, கிளப்புக்கு நீ எப்படி? இல்லை தயங், வீட்டில் வர யாருமே இல்லை, நான் மட்டும் எப்படி தனியாக இருக்கிறது? நீங்கள் தனியாக விட்டு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சால் அண்ணா அப்புறம் உங்களை தான் திட்டுவார். அதனால என்னையும் கூப்பிட்டு போங்க. சரி வா, கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தான் போயிருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தா ரியா 2-3 பசங்க கூட ட்ரிங்க் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தயங்க பார்க்குறான். அவனால் இதை நம்பவே முடியல. அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறான். அப்போ சடனாக ரியாவும் தயங்க பார்த்துட்றா. ஸோ பார்த்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே தயங்கிட்ட வரான். தயங்கிட்ட பார்த்துட்டே இருக்கா. ஆனால் தயங்க வந்து அவளை பார்த்ததுமே உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதில் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னும் இவன் என்னை பார்த்தோம் அவளுக்கு ஹக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தயங்கிட்ட பேச போகிறா. பட் தயங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறா. அப்படியே வீட்டுக்கு வந்தா தயங்க அப்படியே நீளோன்னு போட்டு கத்தி அழுகுறான் ரூமில். நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவனை அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங், எதுக்கு இப்போ அழறீங்க? நடந்தது நடந்துடுச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, நீ இப்போதான் அழக்கூடாது. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நான் நல்லா பார்த்துக்கிறேன். இல்லடி, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு என் அம்மா போயிட்டாங்க, அப்புறம் அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நான் ரியாவை மீட் பண்ணேன். என்னமோ தெரியல, அவகிட்ட எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிது. அவள் பண்ண சில விஷயம் நான் அவளை அம்மாவை நினச்சேன். ஆனால் அவள் என் ப்ராப்பர்ட்டிக்காக தான் என் கூட இருந்திருக்காளா? அது உண்மையா? ஆமாம் தயம், எனக்கு தெரியும். இதனால தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக அண்ணா கிட்ட போய் சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் பார்த்த உடனே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ ரியாவை லவ் பண்ணேன்னு தெரியும் போது நீ ஹாப்பியாக இருப்பேன்டா நான் விட்டு கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயங்க கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் தயங்களை சுத்தமாக முடியல. அவன் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி அழுதுட்ருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். Until then, this is bye from Sarah. Bye bye.